பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தை 33. கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை அழகானவை. அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக குறிப்பாக நற்கருணை நாதரோடு இணைந்து உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நான் விசுவசிக்கின்றேன், நீங்கள் இந்த நற்கருணை நாதருடைய கரங்களில் இருந்து அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக அருள் அடையாளங்களையும் பெற்று இருக்கிறீர்கள். தொடர்ந்து நற்கருணை நாதர் உங்களோடு கூட இருக்கும்படியாக என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்க தான் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவுகள் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய அருட்செல்வமும் ஆண்டவருடைய ஐஸ்வர்யமும் ஆண்டவருடைய பலனும் ஆண்டவருடைய ஞானமும் ஆண்டவருடைய அறிவும் நமக்குள் கடந்து வரும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அருட்செல்வம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. ஏனென்றால் கடவுள் அருளை மட்டும் தருவது அல்ல, அவர் அறிவாற்றலை தருகின்றார், ஞானத்தை தருகின்றார், மனிதர்கள் மீது இரக்கம் கொள்கின்றார். இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தான் விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். யாரை அவர் விரும்புகின்றார்? யாரெல்லாம் அதிகாலையிலே அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களிலிருந்து வெளியிலே வந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அவருடைய அருள் செல்வங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மனிதன் இந்த உலகத்திலே செல்வ செழிப்போடு வாழலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பும் உண்மையிலே கடவுளிடம் இருந்து வந்ததா அல்லது சாத்தானிடம் இருந்து வந்ததா என்பதை நாம் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் கூட பண ஆசையை காண்பித்து பணத்தை கொடுத்து ஒருதனை தன்வயப்படுத்தி கொள்ளக்கூடிய செயல்களை செய்வான். ஆனால் ஆண்டவரிடம் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் அது நிறைவான ஆசீர்வாதம், அது ஒரு நாளும் நம்மை விட்டு அகலாத ஆசீர்வாதம். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கின்றார், நம்மை அவர்களுடைய பிள்ளைகளாக மாற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கின்றோம் அநேக மக்கள் லாட்டரி சீட்டு வாங்குவது உண்டு. அதே போல இந்த நாட்களிலே அவர்கள் பெட்டு கட்டுவது உண்டு. விளையாட்டை பார்த்து கொண்டு அதில் அவர்கள் அங்கே கேம்பிளிங் என்று சொல்லக்கூடிய அந்த பண ஆசையிலே பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அது குதிரை பேரமாக இருக்கலாம் அல்லது ரேஸாக இருக்கலாம். கடைசியில் அவர்களை பார்த்தால் அதில் ஏதாவது இழந்து விட்டார்கள் என்றால் மனவேதனைக்கு உள்ளாகி மன வருத்தத்தோடு இருப்பார்கள். இந்த நாட்களிலே ஸ்டாக் மார்க்கெட்டை நாம் பார்க்கின்றோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருளை வாங்கி விற்பது, அதிலே எவ்வளவோ பேர் கோடிக்கணக்கான பணங்களை இழந்து இருக்கிறார்கள். அதிலே இந்த ரம்மி விளையாடுவது ஆன்லைனிலே, அதில் அநேக பேருடைய குடும்பங்கள் மரித்து போய் இருக்கின்றன. கடனுக்கு மேல் கடன் வாங்கி நிம்மதியாக இல்லாதபடி அவர்கள் ஒரு பைத்தியக்காரனை போல பைத்தியக்காரியை போல இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இவை அனைத்தும் சாத்தான் தரக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் ஆரம்பத்தில், அதன் பிறகு அது சோகத்தில் கொண்டு முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தையில் முதலில் ஆண்டவரையும் ஆண்டவருடைய விண்ணரசையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். ஞானம், அறிவும், உங்களுக்கு அருள் செல்வம், பொருள் செல்வம் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நம்மளுடைய கடவுள் யார்? அவர் பெரிய ஒரு மகிமையின் அரசராக இருக்கின்றார். பூமியும் அதில் நிறைந்துள்ள எல்லாமே அவருடையது, அவருடைய கரங்களில் இருக்கின்றன.
வெள்ளியும் பொன்னும் அவருடையது, சகல பறவைகளும் மிருகங்களும் அவருடையது, நீங்களும் நானும் அவருடையவைகள், முத்தும் செல்வமும் வைரங்களும் வைடூரியங்களும் அவருக்கு சொந்தமானவை. எனவே நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிரி யாரு தெரியுமா? நம்முடைய உடல். எனவே இந்த உடலை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, ஒரு அமெரிக்க ஊழியர் கேட்டார், உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன, எவ்வளவோ தொழில்கள் நடக்கின்றன, ஆனால் அனைத்து நாடுகளின் நடுவிலும் அமெரிக்கா இவ்வளவு ஒரு அருட்செல்வத்தில் பொருள் செல்வத்தில் நிலைந்திருப்பதற்கு காரணம் என்ன என்று அவர் கேட்ட பொழுது அங்கு இருந்த அமெரிக்கக்காரர் ஒருவர் பதில் சொன்னார், நாங்கள் கடவுளை நம்புகிறோம். அவருக்கு அப்படியே ஷாக் ஆகிவிட்டது. கடவுளை நம்புகிறீர்களா? எப்படி என்று சொல்லி அவர்களுடைய அந்த டாலரிலே இன் காட் வி ட்ரஸ்ட், கடவுளில் நம்பிக்கை வைக்கிறோம் என்கின்ற அந்த எழுத்தை அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். எந்த நாட்டில் உள்ள பணத்திலும் இந்த வார்த்தை கிடையாது. எனவே அவர்கள் கடவுளை நம்புகிறார்கள், அவர்களுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே பொன்னை மட்டும் தேடி போகக்கூடாது. கடவுளை தேடி செல்லும் பொழுது என்ன நடக்குமாம்? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கத்தை நாம் அறிந்து இருக்கின்றோம். அவர் செல்வராய் இருந்தும் அவர் நமக்காக தரித்திரரானார், சாபமானார். அவருடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சித்து தந்தையினுடைய பாதத்திலே அமர்ந்து இருந்து தந்தையை ஆராதிப்பதற்காக நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே உலக ஆசீர்வாதங்களிலும் உலக பொருள்களிலும் செல்வங்களிலும் மட்டுமே நீங்கள் கண்களை பதிய வைத்து நடந்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து மீட்பு அடைய முடியாது என்பதைத்தான் நமது நற்கருணை நாதர் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரர்களுக்கு இறை வார்த்தைகளை அறிவித்தார், பாவிகளுக்கு அவர் இறை வார்த்தையை அறிவித்தார். எனவே நாம் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது நமக்காக தரித்திரரானார், நமக்காக சாபமானார், அவருடைய கிருபையும் இரக்கமும் மகிமையும் என்னை வாழ வைக்கும் என்று சொல்லி நாம் அவரிடம் அன்றாட வேண்டும், அவரிடம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுது உண்மையிலே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கி இருக்கும். உங்களை எந்த ஒரு சாத்தானுடைய செயல்களும் தொட முடியாது. எனவே இந்த அருமையான நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நம்மளுடைய உலகபூர்வமான ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு ஆண்டவர் மீது ஆசை கொண்டு அவர் மீது கண்களை பதிய வைத்து இந்த நாளை ஆரம்பிப்போம். உண்மையிலே இந்த நாள் முழுவதும் ஆண்டோடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்தும். கண்களை மூடி சில மணி துளிகள் உயிரோடு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் சிறிது நேரம் மனவிட்டு பேசுவோமாம். நாம் இப்பொழுது பேசலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள் செல்வத்தை கொடுத்து பொருள் செல்வத்தில் நிலைத்திருந்து ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் உம்மை தேடக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோம் ரோமர் 11:34 ஆண்டவரின் மனதை அறிபவர் யார், அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார் என்றும். ஆம் தகப்பனே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் உமக்கு அறிவுரையாளராக ஆண்டவரே உமது மனத்தை அறியக்கூடியவர்களாக இருக்க முடியாது. ஆனால் யாரெல்லாம் பாவத்தில் இருந்து வெளியிலே வருகிறார்களோ அவர்களுடைய மனதை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவர்களை உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களினால் நிரப்புகின்றீர். இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தினால்
ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலும் அவர்களுடைய திட்டங்களும் இந்த நாளிலே நிறைவேற அவர்களோடு கூட இருப்பீராக. ஏதோ ஒரு திட்டத்தினால் ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை தேடி வந்து ஜெபிக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி வந்து ஜெபிக்கலாம். அவர்களுக்கு நீர் குரல் கொடுப்பீராக. அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டிருக்கின்றீர், எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தந்திருக்கின்றீர் என்று விசுவசிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.